இன்னைக்கு நம்ம திரையரங்குகள்ல என்ன மாதிரி படம் பார்க்க போறோம்னா காந்தாரா பார்ட் 1. அதாவது காந்தாரா படம் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் இது. அதோ அதோட அந்த அந்த காடோடையும் அது சம்பந்தமான ரிலேட்டடான பார்ட் 1 தான் இந்த படம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த முன்னாடி இருக்க பார்ட்ல வந்து அந்த கடவுள் எப்படி தோன்றாரு, எப்படி மறையிறாரு, அது எதனால அப்படிங்கிற ஃபிளாஷ்பேக் காட்டாம இருந்திருப்பாங்க. இந்த சாப்டர் 1ல அது எதனால நடக்குது, அது எதனால அந்த தெய்வம் உருவாகுது, இந்த எல்லா எல்லா மொத்தமா எல்லாமே இந்த படத்துல வேற லெவல்ல காமிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கொன்னுட்டாங்க, வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க. ஏன்னா உண்மையிலேயே நமக்கே ஒரு மாதிரி எல்லாருமே ஷீட்டோட எண்டில் நின்று உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் ஒரு எதிர்பார்த்த ஒரு படம்னா இது. ஒரு ஒரு கன்னட படம் அந்த மாதிரி இது அதெல்லாம் ஒன்றும், கதை நல்லா இருக்கணும். சினிமாங்கிறது அவ்வளோதான். கதை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதில் நடிச்சிருக்க ஆக்டர் எல்லாருமே பார்க்கணும். ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா அந்த படம் வேற லெவலில் இருக்கு. அந்த கம்பேர் பண்ணும்போது இது தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் அதை காமிக்கவே இல்லை. சல்லுன்னு அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. டைம் போகிறதே தெரில. அந்தளவு இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப ரொம்ப இதாகவும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்களாம் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.